வணக்கம் நண்பர்களே. இன்னைக்குள்ள கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஜித் குமார், ஆக்டர் அஜித் குமார் சார். ஓகேவா? ஆக்டர் அஜித் குமார்னு சொன்னா நிறைய பேத்துக்கு பிடிக்கும், பிடிக்காது. அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டின் தலைன்னு சொல்றாங்க, சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ நடந்த கேம்பா கேம்பா குடி அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதில் நிறைய கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அஜித் குமார் சாரோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அவரோட நெட்ஒர்க் பற்றி பார்த்துருவோம். ஓகேவா? அவர் ஏன் இதை எடுத்தாருன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் ஏன் இதை எடுத்ததுக்கு எல்லாருமே கோவப்படுறாங்க அப்படிங்கிறது ரெண்டையுமே பார்க்கலாம் guys. இன்னைக்கு என்னன்னா, அஜித் குமாரோட நெட்ஒர்க் வந்து சுமார் ஒரு 350 கோடி. இப்போ ஒரு 2025 எடுத்த கணக்கீடின்படி 350 கோடி வந்து அவரோட நெட்ஒர்க் இருக்கு. லைக் அவரோட காரு 25 கோடி. அவரோட பிரைவேட் ஜெட் ஒன்று வச்சிருக்காரு. அதோட பிரைஸ் வந்து 25 கோடி. அது போக பிளஸ் சூப்பர் கார்ஸ் வந்து லைக் ஃபெராரி, லம்போகினி, போர்ஷே இதெல்லாமே சேர்த்தோம்னா வரும் ஒரு 20 கோடி மணிக்கு வரும். அப்புறம் அவர் ஒரு வீடு வச்சிருக்காரு சென்னையில் ஒரு இடத்துல. 2 கோடிக்கு ஒரு வீடு இருக்கு. சாரி 15 கோடிக்கு ஒரு வீடு இருக்கு. அப்புறம் ரியல் எஸ்டேட் கொஞ்சம் வச்சிருக்காரு. அடுத்து பங்களா வச்சிருக்காரு. இதெல்லாமே அவரோட சோர்ஸ் ஆஃப் பணம், நெட்ஒர்த். அப்புறம் அவருக்கு எங்க இருந்து அமௌண்ட் லைக் அவர் இன்வெஸ்ட் பண்றதுக்கு, அதாவது அஜித் குமார் ரேசிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கான அமௌண்ட் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர்ஸ் பை ஃபிலிம் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் தான். இப்போதான் ரீசெண்டா நடிச்சிருக்காரு. அம்பானி கூட சேர்ந்து கேம்பா எனர்ஜி ட்ரிங்கோட கொலாப் பண்ணியிருக்காங்க. லைக் அவங்க தான் ஸ்பான்சர்ஷிப்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் 1 இயருக்கு அவங்க வந்து 18 crore அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏன் இப்போ வந்து எனர்ஜி ட்ரிங்க்ல அவர் நடிச்சிருக்காரு, அவரை ஏன் கேம்பா வேணாம், ஏன் கூல் ட்ரிங்க்ல இவ்வளவு நாள் கழிச்சு நடிச்சிருக்காரு, அவரோட எல்லா குழந்தையும் தாண்டி போயிட்டாங்க. லைக் அவர் போட்டிருந்த ரூல்ஸ் எல்லாமே, அவர் வச்சிருந்த எல்லா ரூல்ஸுமே பிரேக் பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் அவர் வந்து அவரோட ப்ரொஃபஷனை தேடி போறப்போ அவருக்கு ஸ்பான்சர்ஸ் தேவைன்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. லைக் ஆமா எனக்கு ஸ்பான்சர்ஷிப் இருந்தா வாங்க, எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ லைக் முகேஷ் அம்பானி அவங்களும் ஃபார்வர்டா வந்து மலேசியால நடந்த ட்ரீட்டில அவங்க ஓகே மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து பேசியிருக்காங்க. லைக் 1 இயருக்கு, அதாவது பெர் இயருக்கு 18 crore நாங்க உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க வந்து எனர்ஜி ட்ரிங்க்ல வந்து அஜித் குமார் சாரும் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. ஏன் அஜித் குமார் சார் ப்ரொமோட் பண்ணதுக்கு மட்டும் இவ்வளவு பேர் பேசுறாங்கன்னா, பிகாஸ் அவங்களோட ஃபேன்ஸே கேள்வி கேட்கறாங்க முதல் தடவையா, ஒன்லி ஃபார் அஜித். ஏன்னா வேற எந்த ஆக்டர் எனக்கு சொல்ல முடியாது. சொன்னா அதுக்கும் சண்டைக்கு வருவாங்க. அஜித் குமார் ஃபேன்ஸ் அஜித் குமார் சார்ட்டே கேட்கறாங்க, ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்க, ஒய் அப்படின்னு ரீசன் கேட்டிருக்காங்க. இன்னும் அவர் சொல்லல. லைக் நியூஸ் பேப்பர் வந்துருந்துச்சு, January 15 பொங்கல் அன்னைக்கு வந்திருக்கு, கேம்பா குடி பொங்கலை கொண்டாடுன்னு போட்டிருக்காங்க. அது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் பிளஸ் அதுல நல்ல விஷயங்களும் இருக்கு. நல்ல விஷயங்கள் இருக்காங்க தாண்டி கெட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல வேணாம். அதை பத்தி வீடியோ போடணும்னு சொல்லுங்க, நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். ஸோ ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு டோர்னமெண்ட், அதாவது கார் ரேசிங்ல ஒரு டோர்னமெண்ட் முடிக்கிறதுக்கு சுமார் ஒரு 20 கோடி தேவைப்படுது. அது வந்து அவர் கண்டிப்பா பத்தல. ஸோ தட்ஸ் வை அவங்க வந்து அதை எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அவர் பிலிம் நடிச்சப்போ அவர் வரல. அப்புறம் பிலிம் நடிச்ச ப்ரொமோஷனுக்கு கூட வரமாட்டேக்காரு. அவரை நம்பி தானே படம் எடுத்திருக்காங்க. பட் ஆனா அவரே ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேக்காரு. அதுல ஒரு சொல்லியிருப்பாரு, ஒரு நல்ல படம் நல்ல தேடல தேடிக்கிறோம் அப்படி சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏன் இதுக்கு மட்டும் இதை பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா, அது வந்து அவரோட வந்து ஆக்டர், ஓகே அது வந்து ஒரு ஜாப் மணிக்கு அவர் எடுத்துக்கிட்டாரு. பட் இது வந்து அவரோட ப்ரொஃபஷனல் எடுத்து எனக்கு இது வேணும் அப்படிங்கிற மணிக்கு எடுத்திருக்காரு. ஸோ மேபி அதுக்காக கூட இருக்கலாம். எனிவேஸ் நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும், ஓகே கூல் ட்ரிங்க் எடுத்துக்க கூடாது, எடுத்துக்கணும் அப்படின்னு. பெரிய பெரிய கான்ட்ரவர்சி ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், இன்ஸ்டாகிராம் எதுல போனாலுமே நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கிறோங்கிறதுலாம் விஷயம் இருக்கு. தேங்க்யூ கைஸ்.